ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை நான் தொடங்க காரணம், என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டங்களையும் நிறைய சந்தோஷங்களையுமே கடந்து வந்திருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம டெய்லி தினசரி நம்ம வாழ்க்கையில் பார்க்குறவங்க அவங்களோட கஷ்டங்களை நிறைய பார்த்து வந்திருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்துமே இந்த மாதிரி கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதை மற்றவங்களிடம் சொல்லவும் ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்ஜியாகலாம் ட்ரை பண்ணினதில்லை, ஏன்னா நம்மளோட குரல் வளம் அப்படி. பட் ஸ்டில் எனக்கு அடுத்தவங்களுடைய கதையை கேட்டு அதிலிருந்து வர நல்லது அதை எடுத்து நம்மளோட லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வராதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து நிறைய பேருடைய கதையை கேட்டிருக்கேன். அது என்னோடய வாழ்க்கையை நிறைய இந்த நிலைமைக்கு கொண்டு வர நிறைய வழிவகுத்திருக்கு. ஸோ ஒரு சின்ன ஆசை, என்னோடய அறிவுரை மூலயமா யாராவது ஒருத்தரோட லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரி. இந்த பாட்காஸ்டில் நம்ம ஃபுல்லாக டெய்லி ஒரு ஸ்டோரி டெய்லி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி கேட்கலாம். அது எல்லாமே என்ன சம்மந்தப்பட்டது கிடையாது, உங்களே சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் நம்ம டெய்லி ஒருத்தரை பார்த்துருப்போம். அவங்க உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிருப்பாங்க. இல்லை இன்னும் கஷ்டப்பட்டுட்டும் இருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்க்கு அவங்க மூவ் ஆகலாம். அதுக்கான உழைப்பை இப்போலேருந்தே அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரியையும் அது மூலயமா வர சின்ன சேஞ்சஸ், அவங்கக்கிட்டேருந்து என்ன அவங்க ஸ்ட்ரகிள்லாம் ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரலாம். ஸோ டெய்லி ஒரு பாட்காஸ்ட், அதுவும் உங்களை பற்றினது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் என்னோட இந்த வீடியோவில் இந்த ஆடியோவில் கடைசியில் என்னோடய இமெயில் ஐடியை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் டெய்லி யார் வேணுனாலும் உங்களுடைய ஸ்டோரியை எனக்கு ஷேர் பண்ணலாம். கண்டென்ட்டில் அப்படியே உங்களோட கண்டென்ட்டை டைப் பண்ணி என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்களோட நேம் இல்லாமல் கூட ஷேர் பண்ணலாம். உங்களோட பெயர், உங்களோட அட்ரஸ் எதுவுமே ஷேர் பண்ண வேண்டியல. நீங்கள் என்ன கடந்து வந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ என்ன ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் என்னால் முடிஞ்ச ஒரு அட்வைஸை நான் கொடுப்பேன். அது உங்களுக்கு ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாலும் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு பர்சனாக நான் இருப்பேன். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் நான் கண்டிப்பாக டெய்லி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்கள் லைஃப்லேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போது செலிப்ரிட்டி ஆன அப்புறம்தான் நம்ம அவங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்களோட விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் ஸ்டில் டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குற சில பேர் உண்மையாகவே இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க, இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க மற்றவங்கள. அது நமக்கு தெரிய வந்திருக்காது. அது அவங்களோட வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம இவங்க என்ன ஜஸ்ட்டு காய் விற்கிறாங்க, பூ விற்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேரோட மனப்பான்மை இருக்கும். பட் ஸ்டில் அவங்க எதனால அந்த இடத்துக்கு வந்தாங்க, அதுவுமே ஒரு சக்ஸஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். ஸோ அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க எதனால இந்த சூழ்நிலைக்கு வந்தாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ ஒரு முயற்சி எடுத்து இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்க, ஒரு தொழில் தொடங்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படிக்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட ஜென்ரேஷன் இல்லாமல் நம்ம அம்மாக்கள் இருக்க ஜென்ரேஷனில் ஆனால் ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, ரொம்ப டேலண்டடான பீப்புளாக இருப்பாங்க. பட் ஸ்டில் சில பேர் ரொம்ப படிச்சிருப்பாங்க, அவங்க சொல்கிற சில விஷயம் நம்மளால எடுத்துக்க முடியாது. பட் படிக்காதவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு சில விஷயத்த கேட்டால் நம்ம நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. ஈவன் என்னோட லைஃப்லையுமே இது நிறைய நடந்திருக்கு. ஒரு சில விஷயத்தில் நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். என்னோட அம்மா இதுக்கெல்லாமா பிரேக் ஆக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்பா மம்மி எவ்வளோ பிரேவாக இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகி நிறைய மூமெண்ட்ஸ் எனக்கு இருந்திருக்கு. நாங்கள் படிச்சிருக்கோம், நான் வேலையில் இருக்கேன், பட் ஸ்டில் ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரேக் ஆகி ஒரு 1 வீக் அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். அப்போல்லாம் என்னோடய அம்மாவோட அறிவுரையினால் நான் அதை ஓவர் கம் பண்ணி
இப்போ நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக எனக்கு தெரிஞ்சு நான் சக்ஸஸ்ஃபுல். பிகாஸ் நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. இப்போ எங்கள் வீட்டை நான் பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்கேன்னா அது ஆப்வியஸாக என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக நான் இருக்கேன் அப்படின்றத நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நிறைய பேரை நீங்களும் அந்த சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்கலாம், இல்லை ஆக நீங்கள் இப்போவே முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டோரியை கேட்க நான் இப்போது ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் விமனாக இருக்கலாம், இல்லை மென்னாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அதிலிருந்து ஒரு 10 பேர் இல்லை ஒருத்தரோட லைஃப்பை சேஞ்ச் ஆகலாம். அப்படி இல்லைன்னா வேறு யாராவது ஸ்டோரியை கேட்டு உங்களோட லைஃப்பை சேஞ்ச் ஆகலாம். உங்களோட லைஃப் ஸ்டோரியை கேட்டு வேறு யாராவது லைஃப் கூட சேஞ்ச் ஆகலாம். ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு சில பேர் என்னடா இது நம்மளுக்கே எல்லாம் நடந்துகிட்ருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து நம்மளோட ஸ்டோரியை கேட்டால் நம்மளுக்கு இருக்கிறதுலாம் ஒரு கஷ்டமே இல்லை போல் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களோட கஷ்டங்களை மட்டும் இல்லை, உங்களோட சந்தோஷமான ஒரு லைஃப் நீங்கள் எதனால எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தானே ஒரு சந்தோஷமான ஒரு பிளேஸ் கிடைக்கும். ஸோ அதையுமே என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு குட்டி கண்டென்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட பெயர் இல்லாமல் என்னோடய இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இந்த பாட்காஸ்ட் ஒளிபரப்பாகும். நீங்கள் வந்து அதை வந்து கேட்டு இன்ஸ்பயர் ஆகலாம். உங்களோட லைஃப் மூலமா ஒரு சின்ன பாயிண்ட் என்னோடய லைஃப்பை சேஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால், உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கதையை கேட்க நான் அவளோட வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்களோட கண்டென்ட்டை மட்டும் டைப் பண்ணி வித்தவுட் எனி பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், பெயர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எதுவுமே அனுப்பாமல் உங்களோட கதையை மட்டும், நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கனாலும் ஓகே, அதுலேருந்து என்னோடய பீஸ் ஆஃப் அட்வைஸை நான் கொடுப்பேன், அறிவுரையை. நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க, அதுக்கு என்னென்னா ஸ்டெப்ஸ் எடுத்து வந்தீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் படிக்க கஷ்டப்படுறீங்களா, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக யார் மூலியமாவது நான் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மீ. இதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நம்மளை பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.